శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికా పురుషః పాదోస్యేహ భవాత్ పునః తతో విశ్వం వ్యక్రామత్ శాసనాశనే అభి తస్మాద్ విరాటజాయత విరాటో అధిపురుషః సజాతో అత్యరిచ్యత పశ్చాత్తో విమతో పురః యత్పురుషేణ హవిషా దేవాయజ్ఞమతన్వత వసంతో అస్యాజ్యం గ్రీష్మ యుధ్మః శరద్ధవిః సప్తాస్యాసన్ పరిధయః త్రిసప్త సమిధః కృతాః దేవాయ యజ్ఞం తన్వనాః పర్యాప్య అనంతరాయాయ సర్వస్తోమోదిరాత్ర ఉత్తమమహద్భవతి సర్వస్యాపి సర్వస్య నిత్యై సర్వమేవ తేనాప్నోతి సర్వం జయతి హరి ఓం.
கோவிந்தா. பக்தர்களே, புண்டரிகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பரபிரம்மனே நமஹா என்று இதோ திருப்பதி க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த காலை வேளையிலே துவஜாரோகணத்தை செவித்துக் கொண்டுள்ளோம். நேற்று இரவு அங்குரார்ப்பணம் மற்றும் விஸ்வக்சேனனின் ஆராதனையுடன் இந்த பிரம்மோற்சவம் ஆரம்பமாகியது. அந்த அற்புதமான கைங்கரியத்தை இதோ நாம் அனைவரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிப்போம். கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோயில் திருச்சித்திரகுளம் என்றும் அழைக்கப்படும். அப்படிப்பட்ட அந்த கோவில் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரத்தில் அமைந்துள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் இந்த கோவிலுடைய மகிமை. அப்படிப்பட்ட விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாகும். அவர் கோவிந்தராஜ பெருமாள் என்றும் அவரது மனைவி லக்ஷ்மி புண்டரிகவள்ளி தாயார் என்றும் வழங்கப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த கோவிந்தராஜ வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த காலை வேளையிலே நாம் செவித்து கொண்டிருப்பது துவஜாரோகணம். அற்புதமான கைங்கரியத்தை நாம் அனைவரும் வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிவாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை சேவிப்போம். துவஜாரோகணம் எனப்படும் கொடியேற்றும் வைபவம். இதை தொடர்ந்து இனி 9 நாட்களும் காலையிலும் மாலையிலும் எம்பெருமான் விதவிதமான வாகனங்களில் 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களை கடாட்சிக்க உள்ளார். அதற்கு முன்பாக இந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிவாரினுடைய கோயிலை பற்றி பார்ப்போம். பழங்காலம் மற்றும் இடைக்காலத்திற்கு முந்தைய காலங்களில் பல்லவர், சோழர், பாண்டியர், விஜயநகரம் மற்றும் காணிக்கைகளாக உள்ளனவாம். திருமலை ஸ்ரீனிவாச பெருமாளின் அண்ணனாக பக்தர்களால் வழங்கப்படும் கோவிந்தராஜ சுவாமி. இங்குள்ள கோவிந்தராஜ பெருமாளை பெரிய அண்ணா என்றும் பெத்த பெருமாள் என்றும் அழைப்பார்கள். பக்தர்களே, திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வரவு செலவு யாவும் இவரின் மேற்பார்வையில் நடப்பதாக ஐதீகம். அப்படி திருமலையில் வாசம் செய்யும் ஏழுமலையானை தரிசிக்கும் முன்பாக கோவிந்தராஜ பெருமாளையும் அலர்மேல் மங்காபுரம் சென்று பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதுதான் மரபு. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வருடாந்த பிரம்மோற்சவத்தில் இதோ இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது துவஜாரோகண கைங்கரியத்தை தான். மலைமேல் ஏறி வராக தீர்த்த குளத்தில் குளித்துவிட்டு அங்கு வராக மூர்த்தியை தரிசனம் செய்துவிட்டுத்தான் ஏழுமலையானை தரிசனம் செய்ய வேண்டுமாம். இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் ஆரம்ப நாள் அன்று கஜஸ்தம்பத்தில் வீற்றிருக்கும் கருட ஆழ்வாருக்கு திருமஞ்சனம் செய்வித்து பூஜைகள் செய்து கற்பூர மங்கள ஹாரத்தி காட்டி 9 நாள் உற்சவமும் தங்கு தடை இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கருட கொடியை துவஜஸ்தம்பத்தில் உச்சியில் ஏற்றிய பின்னரே உற்சவத்தை தொடங்குவது அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் வழக்கமும் சம்பிரதாயமும். இதையே துவஜாரோகணம் என்பார்கள். பக்தர்களே, இப்போது செய்யப்படும் அந்த மந்திரங்கள் மிகவும் முக்கியமானது. இந்த 9 நாட்களும் கருட பகவான் அந்த துவஜஸ்தம்பத்தில் மீது வீற்றிருந்து பிரம்மோற்சவத்தை கண்காணிப்பதாக ஐதீகமாம். இந்த துவஜஸ்தம்பம் பிறந்தது கூட ஒரு கதைத்தான். என்ன தெரியுமா? நமது பாரத தேசத்தின் வடகிழக்கு பகுதியில் மணிப்பூர் என்கிற தேசம். மகாபாரத காலத்தில் இதை ஆண்ட அரசன் மயூராத்வஜன். அவன் சிறந்த கிருஷ்ண பக்தன். அவனது பக்தியை சோதித்து அவனை நிரூபிக்க நினைத்தவர் மாயமான கிருஷ்ணர். தர்மரையும் அழைத்து கொண்டு ஒரு பிராமண ரூபத்தில் இருவரும் சென்றாராம். கிருஷ்ணரும் அவருக்கு விஸ்வரூபணம் தரிசனம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் வைணவ கோயில்கள் உள்ளதோ அங்கெல்லாம் நீ துவஜஸ்தம்பமாய் இருப்பாய்.
கோவிலுக்கு வருபவர்கள் முதலில் உன்னை விழுந்து சேவித்த பின்னர்தான் உள்ளே சென்று அஷ்ட தெய்வங்களையும் வழிபடுவார்கள் என்று வரம் தந்தாராம். அதோ அந்த துவஜஸ்தம்பத்தை இதோ இந்த திரையின் வழியே தரிசித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா பக்தர்களே. இந்த கொடிமரம் ஜீவத்தாறு என்கிற மரத்தால் செய்யப்படுகிறது. தாமிரம் மற்றும் தங்கத் தகடுகளால் மறைக்கப்பட்டுள்ளது. புராண காலங்களில் உள்ளபடி அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. மேலே 3 லோக அடுக்குகளாம். அவை பூலோகம், சொர்க்கலோகம், பாதாள லோகம் 3ஐயும் குறிக்கிறது. மேலே ஆகாச தீபம் இருக்கும். அதில் விசேஷ காலங்களில் உற்சவ சமயங்களில் கொடி ஏற்றப்பட்டு விழாவின் ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. அந்தந்த கோவில் ஆகம வழக்கப்படி கஜத்தில் படங்கள் இருக்கும். இதை துவஜ படம் என்பார்கள். ஆகவே இங்கு அந்த ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலயங்களில் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது கருட துவஜ படத்தை. பூஜைகள் முடித்த பின் இந்த துவஜாரோகணம் எனப்படும் இந்த கொடியை ஏற்றும் விழா நடைபெறும். கொடிமரத்தை பிரதட்சணம் செய்யாமல் கோயிலை வலம் வந்தால் ஒரு பயனும் கிடையாதாம். கருட பகவான் அந்த துவஜஸ்தம்பத்தில் மேலே இருந்தபடியே எம்பெருமானுக்கு நடைபெறும் பிரம்மோற்சவம் மங்களகரமாய் நடைபெறுவதை கண்காணித்து கொண்டு இருப்பாராம். அவரே பக்திராஜன் அல்லவா. இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக்கர் சுவாமி. கோவிந்தராஜாய நமகா என்று நாமும் கூட அந்த பகவானை சேவிப்போம். இதோ மேல வாத்தியங்களுடன் அந்த பகவானுக்கு இப்பொழுது துவஜாரோகணம் எனப்படும் கைங்கரியத்தை அர்ச்சக்கர் சுவாமி செய்து தீர்க்கபாஹம் பிரஹஸ்கந்தம் வந்தே நாகபூஷணாஸ்து ஸ்ரீமத் கமலாயுவதே கர கமல கலித பாத கமல தூளி படல பாடலித புஜ பரிகச்சதுஷ்டயஸ்ய கலித சங்கச்சக்ர சாரத கௌமோதகே நந்தகஸ்ய புஜபல மதித தனய சத சஹஸ்ரஸ்ய निशित धारा समित निखिल लोकतापस्य कूर्मवराह नारसिंह वामन परशुराम राघव बलभद्र कृष्ण कल्क्यादि प्रादुर्भावक दशावतारस्य भगवतो नारायणस्य पदे पुरुषोत्तमस्य श्रीभूनील पुंडरीकवल्ली नायका समेत श्री गोविंदराजस्वामिनः नवान्निक महोत्सवांगं सकल पक्षिराजः मंदर मदित महाजननी सुधारण समय समर विदित सकल सुगणः सुवर्णवर्णः रामभरधरः चंदालंकार दीप्यमान दिव्यावयवः युगल धुत कनक राजीवः किंकिणी कणरवः तरल ताम्रचूडः पाली युगल विक्षेप वेगवातोद्योत ताण्डवित महाजलधि मंडलहार यज्ञोपवीत कटिसूत्रावतंसकः किंकिणी कृत महाष्टनागः युक्तः प्रसन्नः देवता समाह्वानार्थं मदगण्डाग्रे प्रतिष्ठापितः संविधानं व्यधत्ता गजवाहनं खेतुरगं वृत्तमटे प्रजुग प्रमद ग्रहभो ग्रह संग्रह लीलपटे पंगो मर्दल विकसित गरुडं वज्र पक्षि रज प्रभूतल विष्णु भारधरो गरुडतालमिदं महत् गरुडतालमिदं महत् मंडल खंड विप्रमवीतप
వైనజో బాలకాహలతాల భేదన భేరికానుక ఘోషణ గండమండల చండిలోక దేశకాల దంబర అంగదోదర బంధ బంధుర కుందరోరక భూషణ గండమండల చండితాహవ భేరికాహల దంబర శంఖ శృంగ మృదంగ సంగమ గరుడతాళమిదం మహత్ గరుడతాళమిదం మహత్ నాగంగళాభరణ నాగంగళాభరణ నాగంగళో భుజగతో సర్పస్య సర్పభుజ సర్పస్య సర్పవచనో జన జన సంకృతి కింకణో సంకృతి కంకణో వినతాతనయం కనకాంగనిభో భుజంగకుల భుంజితం విహంగకుల సేవితం జగదగిల వందితం మధు మధున వాహనం అనగమయపత్ర శ్రుతి పరిషితం చితం నవద గరుడం బుధా నవద గరుడం బుధా సత్య బ్రహ్మ కృతాభియోగ విభవ సాక్షాత్కృతాత్మేశ్వరా శ్రీ వైఖానస ధర్మశాస్త్ర నిపుణాదే నైమిషీయాలయా తత్వ ప్రతిపాదిత కృతధియ శ్రీ విప్రనారాయణ విఖ్యాత పరిషత్సు వేద విదుషాంతేభ్యో నమస్కుర్మహే తస్మార్థాధికం కర్మ నిఖిలం యేన సూత్రితం తస్మై సమస్త వేదార్థ విదే విఖనసే నమః శ్రీమత్సుతావార్తి సుతాదినాద పాదార విందార్చన తత్పర శ్రీ సర్వైన తేజో వినతాత్మజోసో ఖగేశ్వరో న శుభమాతనోతు సువర్ణవర్ణో భుజగోపవీతే నాగాస్తగేష్ఠురదస్సుపర్ణః చక్రాదవత్ భాగవతాగ్రగణ్యః ఖగేశ్వరో న శుభమాతనోతు గణాసా పుటచారువక్త్ర ప్రసన్న నేత్రాన్ భుజగాంతిరమ్యః అనన్య సాధారణ విక్రమాద్య ఖగేశ్వరో న శుభమాతనోతు కరేంద్రాభరణాంచితాంగో మనోజ్ఞ సౌవర్ణ కిరీటధారీ మహానుభావో భగవత్ ప్రసన్న ఖగేశ్వరో న శుభమాతనోతు ఉద్యావర సిద్ధ సాధ్య గంధర్వ విద్యాధరమాననీయ సుధా సముద్ధారణ కార్యకర్త ఖగేశ్వరో న శుభమాతనోతు సంపన్నమతి ప్రసన్నో లక్ష్మీ కటాక్షాంచిత పుణ్యమూర్తి హరిప్రియో వైష్ణవ ధర్మ వేదే ఖగేశ్వరో న శుభమాతనోతు ప్రసంగ ప్రజితాత్మ శౌర్య జగద్ధిదానంద గుణాంబురాజే స్వపక్ష విక్షోభిత దిక్తతాంత ఖగేశ్వరో న శుభమాతనోతు గుణాజ్యోతి బల కృపాలు సత్యవ్రత కామచరో మనోజ్ఞః స్మృతి స్మృతి జ్ఞాన గురు సతాం సః ఖగేశ్వరో న శుభమాతనోతు ఖలు నిఖిల ముని జన శరణ్యే నైమిషారణ్యే సకల జగత్కారణ శ్రీమన్నారాయణాజ్ఞాకృత నిత్యవాసో సకల కళ్యాణ గుణావాసో బుధ పారద సుధాకర ముక్తాహార స్ఫటిక కాంతి కమనీయ గాత్ర కమలదళ నేత్రో అంబూనదాంబర పరివృత కశ్యప మరీచి ప్రముఖ యోగి పుంగవ సేవితో నిగమాగమ మూల దైవతో నిజగర సరసిజ జగదుదయకర కుశేషయో స్మృతి పురాణోదిత వైభవాతిశయో సంతతి సంభవ వసుంధర బృందదీత విచక్షణ విమర్దన దండధరం శంఖచక్రధరం నారద పరాశర వ్యాస సుఖ సౌనక బోధాయనాది సంస్కృత సచ్చరిత్రం యజుస్సామాధర్వణ విరాజమానో శోభమానో నవరత్న హేమాభరణ భూషిత సహస్ర కిరణ ప్రకాశం రమణ చరణ సమారాధన తత్పర సప్తతంతు విధాన కర్తారం పురుష పద పంకజ పూజక ద్విజకుల పరిపాలకం జనాద్భిర్వందిత మహిమాధికార
కల్పసూత్ర ప్రవర్తారము విప్రవతి సంప్రోక్షణ ప్రతిష్టా మహోత్సవ కర్మనిష్ట శిష్టభూషణ సరోరుహ దివాకరం సుధారసపాన జనిత దివ్య బభుషం వక్షస్థల విరాజమాన కనక యజ్ఞోపవీతం కళావతంసం కృష్ణ మృగవాహనం మందారహాసం కోమలాభ్యాసభాసం పుష్పరస షట్పదాయమాన మానతో శ్రీ వైఖానసం స్వామినః స్వస్తి మంత్రార్థ సత్యా సఫలా సంతితే భవంతో మహాంతో నిగృణంతు భూనీలా పుండరీక వల్లి నాయక సమేత శ్రీ గోవిందరాజస్వామినః నవాన్నిక మహోత్సవారంభే ధ్వజ ఆరోహణ ముహూర్త సుముహూర్తోస్తుతే భవంతో మహాంతో నిగృణంతు లగ్నాపేక్షయా ఆదిత్యాది నవానాం గ్రహాణ ఆనుకూల్యతా సిద్ధిరస్తు సుపర్ణోతి గణత్మాన్ ఆత్మ కామదే తనూర్వామదే బృహద్గ్రదంతరే భక్తో యజ్ఞాయజ్ఞయ ఉచ్చంచందాగుస్సంగానయజ్ఞయ సపాయతో గుంక్షినామ సుపర్ణోతి గరుత్మ శివం గచ్చతు హవిష్మదేనా ఆపో హవిష్మాదేవో అధ్వరో హవిష్మాగం ఆవివాసరి హవిష్మాగం అస్తు సూర్యః అగ్నిర్గోపన్న బృహద్గదతి ధారయామి సున్నాయ సుమ్నిడే సుమ్నే మారత్తేంద్రాగ్నిజో భాగ్నేనే వపుషే నమః వాహనాయ మహావిష్ణోస్తాభ్యాయ వితతేజసే గరుడాయ నమస్తుభ్యం సర్వసర్పేంద్రనృత్యవే వైనతేయ మహాబాహో మహాబలవయోధిప విహగేంద్ర నమస్తేస్తు సముత్పాదితకల్పక ఆవృతాయ జననీ దాస్యమోహినే సురేంద్ర జయనే నాగేంద్రాభరణాయతే పక్షో యస్య బృహత్సామరథంతరమపి త్వయం అక్షిణీ చాపి గాయత్రీ త్రివృత్సామశిరస్వయం స్తోమ ఆత్మా నమస్తస్మై వామదేవ్యాంగ సంపదే నమః ప్రాణాదివాయూనామీశాయ గరుడాత్మనే పక్షేంద్ర పక్ష విక్షేప తరంగానిల సంపద నిరస్తాసుర సన్నాహ సమరే శత్రుశోధన ప్రతిష్ఠిత పతే తుభ్యం నమః ప్రణవమూర్తయే కర్మణాం సిద్ధిమాహూతః కురుష్వ విహగేశ్వర దోషానపనయాస్మాకం గుణానాపహ సర్వశః విఘ్నాని జహి సర్వాణి ఆత్మసాత్ కురు మామపి లక్ష్మీ వల్లభారంభాం విఘ్న ముని మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతం వందే గురు పరంపరాం గణజం గాత్రమూర్తిమృడిం పరాది ముని సష్టారం సూత్రరత్న ప్రవర్తకం నారాయణ పితా యజ్ఞమాతాపి హరిప్రియా భగవాది మునయ శిష్యాస్తస్మై శ్రీ గణసే నమః నదీ పూర్ణం శాస్త్రకల్లోలజంకుల విష్ణు భక్తిదకం శుద్ధం వందే శ్రీ శ్రావణే శుక్ల పౌర్ణిమా సోమవాసరే సంయుక్తే భజేనే విషమాగతో నారాయణస్యాత్మా విఖనాయతి వర్తతే వేదాంగతత్వజ్ఞం తం వందే విఖనామనోజాతం విష్ణు పూజా విచారద కిరీటహారాభరణ కుండలాంగదభూషితాభ్యాం మండల్వక్షమాలాభిర్ఖండేన సువిరాజితో దక్షిణే భాగే విఖనో మునిమాశ్రయే వైఖానగానాక్షేత్రో నైమిషారణ్యభూమిః దేవదే
पुण्यराधे पादद्वन्द्वपद्मं प्रपद्ये मुनिवर्याय परिभूताय वाग्मिने योगप्रभा समेताय श्रीमद्विकरसे नमः वल्लभदङ्कल्व वल्लभाय महात्मने श्रीमद्विकरसे भूया नित्यश्री नित्यमङ्गलम् नारायणादकमलादकलामरेन्द्र ऐकानसम्मगुरुन्निगमागमेन्द्र मुखान् मुनीन्द्र सर्वानहङ्कुलगुरून् प्रणमामि मूर्ध्ना पूर्णाय उत्तरक्षेन्दुवादरे गोविन्दराजो भगवान् प्रातुरासीन् महामुनिः आशाक्र अग्रे सुहृतान्तिकैतानि कृषेणवाप्योऽत्र इतो जगाय स्मृताय सम्भो पशस्य यो नोपचयन्महि पुंसि पक्षिराजाय विद्महे सुवर्णपक्षाय धीमहि तन्नो गरुडः प्रचोदयात् ओजोबलाय विद्महे अत्युच्छ्रयाय अत्युच्छ्रयाय धीमहि तन्नो गरुडः प्रचोदयात् तद्विष्णो परमो परगं सदा पश्यन्ति दूरजः चक्षुरा तदम् अग्निप्राजो विपण्यबोधा कृपागुं दत्तमिन्दत् पदो ఓం నమో వెంకటేశాయ. వెంకటాద్రి సమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన வெங்கடேஷோ சமோ தேவோ நபுதோ நபவிஷ்யதி என்று இதோ கோவிந்தராஜ சுவாமி பெருமாளை சேவித்துக் கொள்வோம். பக்தர்களே, திருப்பதி க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது இந்த காலை வேளையிலே நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது துவஜாரோகணம். திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் கோவிந்தராஜ சுவாமி வாரினுடைய பிரம்மோற்சவத்திலே இதோ துவஜாரோகணத்தை சேவித்துக் கொண்டுள்ளோம். திருப்பதி கோவிந்தராஜ பெருமாளை ஏன் முதலில் தரிசிக்க வேண்டும் என்று கேட்கலாம். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் கோவில் கொண்டிருக்கும் கோவிந்தராஜர் தான் இவர் என்கிறது தல புராணம். சயன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் கோவிந்தராஜர். இந்த ஆலயத்திற்குள் அன்னை மகாலட்சுமி தேவியார் புண்டரிக்கவள்ளி தாயாராக அருள் பால்கிறாள். அன்னையின் கருணை பார்வை கிடைத்தாலே போதுமல்லவா நமக்கு ஏழுமலையானின் அருள் கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிந்தராஜ பெருமாள் கோவில் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே உள்ளதாம். ஏழுமலையான் எழுந்தருளுவதற்கு முன்பாகவே திருப்பதியில் பெருமாள் கோவில் கட்டப்பட்டு விட்டதால் இவர் இந்த ஏழுமலையானின் அண்ணன். இந்த அண்ணனிடம் தனது கோவில் வருமான கணக்குகளையும் வருமான கணக்குகளை எல்லாம் பார்ப்பாராம். பணம், நகை, பக்தர்களின் காணிக்கைகளை கண்டு பார்ப்பாராம் கணக்கு கோவிந்தராஜ பெருமாள். இதோ இந்த ஆலயத்தில் சத்யபாமா, ருக்மிணி சமேத பார்த்தசாரதி பெருமாளையும் தரிசனம் செய்யலாம். கோவிலின் வலது பக்கத்தில் ஆண்டார் நாச்சியார் செங்கழுநீர் புஷ்பத்துடன் எழுந்தருளி அருள் பால்கிறாள். ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி பகவான் வெங்கடேஸ்வரின் மூத்த சகோதரர் ஆவார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே அல்லவா. அவர் பகவான் பாலாஜி மற்றும் தேவி பத்மாவதி இடையான திருமணத்தில் முக்கிய பங்கு வகித்தவர். இந்த இடையேயான திருமணத்தில் பிரம்மாண்ட திருமணத்தை நடத்துவதற்காக மன்னன் குபேரனிடம் இருந்து பெறப்பட்ட பெரும் செலவத்தை ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கவனித்து வந்தாராம். எனவே ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி செல்வத்தின் கடவுளாக கருதப்படுகிறார். முதலில் பார்த்த சாரதி, சத்யபாமா, ருக்மிணி ஆகியோர் வீற்றிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை பார்த்தசாரதி சுவாமி கோயில் என்று அழைக்கப்பட்ட இந்த கோவில்
13ஆம் நூற்றாண்டு முதல் கோவிந்தராஜ சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்பட்டது. பக்தர்களே, அதன் பிறகு கிபி 1130இல் ராமானுஜர் கோவிந்தராஜ சுவாமி மூர்த்தியை பிரதிஷ்டை செய்ததால் ஏறக்குறைய 700 ஆண்டுகளாக இக்கோயில் கோவிந்தராஜ சுவாமி கோவில் என்றும் பிரபலமாக அழைக்கப்படுகிறது. பக்தர்களே, இப்போது சொல்லப்படும் அந்த மந்திரங்கள் மிகவும் முக்கியமானது. இந்த 9 நாட்களிலும் கருட பகவான் அந்த துவஜ ஸ்தம்பத்தில் மீது வீற்றிருந்து பிரம்மோற்சவத்தை கண்காணிப்பதாக ஐதீகமாம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மோற்சவத்தையே இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டுள்ளோம். அவரே பக்ஷி ராஜன் அல்லவா? அவரது கழுகு கண்களில் இருந்து எதுவுமே தப்பாது. 9 நாளும் காலையும் இரவும் பகவான் விதவிதமான அலங்காரங்களில் விதவிதமான வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களை கடாட்சித்து பக்தர்களின் குறைகளை நேரடியாக கேட்டு கொள்வார். 9ஆம் நாள் இரவு இந்த கருடக் கொடியை இறக்கி உற்சவத்தை நிறைவு செய்வார்கள். ஆகவே நாம் அந்த கருட ஆழ்வாரை துதிக்க வேண்டும். பக்தர்களே, அந்த கருட பகவான் குங்குமாங்கித்த வர்ணாய குந்தேக தவளாய ச ஸ்ரீ வாகன நமஸ்துபியம் பக்ஷி என்றும் நாமும் அந்த கருட பகவானை போற்றுவோம். வேதாத்மா வெங்கடேஸ்வர என்று யமுனாச்சாரியர் ஆழ வந்தாராம். போற்றி பாடிய அந்த கருட ஆழ்வார் இதோ இந்த துவஜப்படத்தில் வீற்றிருக்கிறார். ஆதி மூலமே என்று கதறிய கஜேந்திரனை என்கிற யானையை காப்பாற்ற இந்த கருடன் மீதுதானே ஏறி பறந்து வந்து முதலையின் வாயில் இருந்து காப்பாற்றினான் பகவான். அதேபோல் சம்சார என்கிற வடுவுக்குள் எத்தனையோ பிரச்சனைகள் என்கிற முதலைகள் வாயுக்குள் நாம் சிக்கி இருக்கிறோம் அல்லவா? ஆகவே அந்த வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் என்று அந்த பகவானை மனதார துதித்து கொண்டு நாம் அந்த பகவானை சம்சார சாகத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று இரு கரம் கூப்பி கோவிந்தராஜ சுவாமி பெருமாளை தரிசிப்போம். பக்தர்களே, சுவாமி தேசிகன் அருளிய கருட தண்டகம் பக்ஷிகளுக்கெல்லாம் அரசனான அந்த ஸ்ரீ கருட ஆழ்வார் தனக்கு எதிரிகளான பெரிய பெரிய நாக சர்ப்பங்களை எல்லாம் அடக்கி அவைகளை தனது திருமேனியில் அலங்காரமாக அணிந்து உள்ளாராம். அப்படிப்பட்ட கருட ஆழ்வாரை இதோ இந்த துவஜப்படத்தில் நாம் செவித்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனம் போன்ற ஷோடச உபசாரங்களை செய்து தூபஹாரதி, தீபஹாரதி, அதைத் தொடர்ந்து கற்பூர மங்கள வௌதியோடு இந்த துவஜஸ்தம்பம் துவஜத்தில் உற்சவத்தில் ஏற்றப்படும். கருடாய நமஸ்துபியம் நமஸ்தே பக்ஷினாம் பதே என்று அந்த கருடனை இரு கரம் கூப்பி சேவிப்போம். பக்தர்களே, கருட ஆழ்வார் விஷயமாக தேசிகர் அருளி செய்தது கருட தண்டகம், கருட துவாதச நாம ஸ்தோத்திரம், கருட பஞ்சாட்சி என்கிற ஸ்தோத்திரம். இவை நமக்கு கருட ஆழ்வாரை பற்றிய விசேஷங்களை தருகின்றன. இதோ இப்போது அந்த கருட ஆழ்வாருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்த கைங்கரியத்தை செய்ய உள்ளார் அர்ச்சகர் சுவாமி. வினதந்த ரூபாய கஷ்யபஸ்ய சுதாய ச அகினாம் வைரினே துப்பியம் விஷ்ணு பக்திய நமஹா என்று சப்த ரிஷிகளுள் ஒருவரான கஷ்யப்பனுக்கு அவருடைய துறைவியான வினதா தேவிக்கு பிறந்தவர்தான் கருடர். கஷ்யப்பரின் இன்னொரு மனைவியான கத்ரு என்பவளுக்கு அடிமையாக சேவகம் பண்ணும் அவகணத்துக்கு உள்ளானால் வினதை. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு துவஜாரோகணம் என்கிற கைங்கரியத்தை திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவிப்போம்.
நமோ வெங்கடேஷாய. பக்தர்களே, திருப்பதி க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த காலை வேளையிலே துவஜாரோகண கைங்கரியத்தை சேவித்து கொண்டுள்ளோம். இதோ பக்தர்கள் அனைவரும் கூட அந்த பகவானை தரிசிப்பதற்காக அங்கே காத்து கொண்டு உள்ளார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே அந்த மங்களகரமான கைங்கரியத்தை சேவிப்போம். நேற்று இரவு விஸ்வக்சேனனின் ஆராதனை மற்றும் அங்குரார்ப்பண கைங்கரியத்தை தொடர்ந்து இப்போது இந்த காலை வேளையிலே துவஜாரோகணத்தை சேவித்து கொண்டுள்ளோம். கஷ்யப்ப மகரிஷிக்கு 2 மனைவிமார்கள் அல்லவா, கத்ரு மற்றும் வினதா. கத்ரு கஷ்யப்பரிடம் 1000 புத்திரம் வேண்டி வரம் கேட்டாள். வினதாவோ தனக்கு 2 புத்திரர்கள் வேண்டும் என்று, அவ்விருவரும் மிகுந்த பலவான்களாக இருக்க வேண்டும் என்று தன் கணவர் கஷ்யப்பரிடம் வரம் கேட்டாளாம். தன் மனைவிமார்களுக்கு வரம் தந்து கஷ்யப்ப மகரிஷி காட்டுக்கு தவம் செய்ய சென்றார். கத்ருவும் வினதாவும் முட்டை இட்டார்கள். கத்ரு 1000 முட்டைகளும் வினதா 2 முட்டையும் இட்டார். வினதாவின் 2 முட்டைகளும் 2 சூடான பானையில் வைத்து பராமரிக்கப்பட்டன. 100 ஆண்டுகளுக்கு பிறகு கத்ருவின் முட்டைகளை உடைந்து 1000 கருநாகங்கள் புத்திரர்களாக தோன்றியதாம். 500 ஆண்டுகள் ஆகியும் வினதாவின் புத்திரர்கள் முட்டையை உடைத்து கொண்டு வெளியே வரவில்லையே. இதனால் பொறுமையும் நம்பிக்கையும் இழந்த வினதா ஒரு பானையில் இருந்த முட்டையை உடைத்தாள். அதில் ஒரு பாலகன் பிரகாசமாய் இருந்தான். ஆனால் அவன் தொப்புள் வரைதான் உருவாகி இருந்தான். தன்னை முழுமையாக வளர விடாமல் அரைக்குறையில் முட்டையை உடைத்ததால் கோபம் கொண்ட பாலகன் வினதாவை 500 ஆண்டு காலம் கத்ருவிற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என சாப்பமளித்தாராம். பிறகு சூரிய பகவானுக்கு தேரோட்டியானார். இவர்தான் அருண மகாத்மா, அதாவது அருணன். ஒருமுறை கத்ருவிற்கும் வினதாவுக்கும் வாக்குவாதம். வினதா உச்சை ஸ்ரவத்தின் வாளின் நுனி வெள்ளை நிறம் என கூறினாள். ஆனால் கத்ருவோ அது கருப்பு என வாதாடினாள். தோல்வி அடைந்தவர் மற்றவரிடம் வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டார். கத்ரு தன் புத்திரரை அழைத்து உச்சை ஸ்ரவத்தின் வாயில் வாளை பற்றி கொண்டு கருமை நிறமாக காண்பிக்கும்படி கூறினாளாம். கத்ருவின் செயல் தவறு என்று மூத்த புத்திரர் ஆதிசேஷன் மற்றும் வாசுகி, அனந்தன், கம்பலன், கார்கோட்டகன், பத்மன், மகாபத்மன், சங்கன், குலிகன் மற்றும் பலர் சுட்டிக்காட்டி தவம் செய்ய சென்றார். மற்றவர் கத்ருவின் வாக்குப்படி உச்சை ஸ்ரவத்தின் வாளை பற்றி கொண்டனர். வினதா உச்சை ஸ்ரவத்தின் வாளை காணும் பொழுது கருமையாக தெரியவே வினதா கத்ருவுக்கு அடிமையானாலாம். பக்தர்களே, அதோ அங்கே ஜீயர் சுவாமிகள் மற்றும் அனைத்து அர்ச்சகர்கள் அனைவரும் கூட அந்த பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு பகவானுடைய சேவையை செய்து கொண்டுள்ளார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா, சேஷாதிரி வாசனே, திருமலை அப்பனே என்று அந்த கோவிந்தராஜ சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே துவஜாரோகணத்தை சேவிப்போம். ஆதிசேஷன் கடும் தவத்தால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றார். அவர் கடலில் பகவானின் படுக்கையானார். அவரின் தலையில் அனைத்து உலகம் அடங்கும். எப்பொழுதும் விழித்து இருந்த பகவானுக்கு எந்த தீங்கும் வராமல் காவலில் இருக்கிறார். பக்தர்களே, இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ